ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 11வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 53,475 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 22.12% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சரியான ஒரு பிளேயராக வேற லெவலில் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருந்தாங்க. பட் இன் பிட்வீனில் பயங்கரமாக டவுன்ஃபால் வந்து இருந்தாங்க. பட் இப்போது மறுபடியும் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட சப்போர்ட் வந்து திவ்யாவுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அதன் காரணமாக திவ்யா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,471 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.02% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாகவே எதிர்பார்த்தேன். பட் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐயோ, அதை நீங்கள் பார்க்கணுமே, ரொம்ப கொடூரமாக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுடைய டான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னா வேறு மாதிரி வந்து ஓட்டிங்ஸ் வாங்குவார். 3வது பொசிஷனில் விஜய் பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,081 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.03% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஓரளவுக்காவது சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்வதியோட பேரை வந்து சொல்லி ஆகணும். தன்னை ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து காமிச்சிக்கிட்டு கூட ஷோவை வந்து என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்வதி அவர்கள் 3rd பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. 4th பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,635 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.6% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 வாரம் ஒன்றுமே இல்லை, அடுத்த 5 வாரம் வேறு மாதிரி தரமான கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இப்படி ஒரு ஹார்ட்டட் பர்சனாக இவங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கோவக்காரரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தரமான சம்பவங்களை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. 5வது பொசிஷனில் சபரி 22,666 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.38% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல பிளேயர். எனக்கு ரீசெண்ட் டைமில் வந்து நல்லா பிடிச்சிருக்குப்பா சபரி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டாக்ஸிக் இல்லாமல் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சபரி அவர்களை சொல்லியே தீரணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா மக்களே, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,830 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.79% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா எமி அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரலையும் ஒரு செமையான ஒரு பிளேயர். பட் இருந்தாலும் எங்கே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ரியலாகவே சொல்கிற திவ்யா கிட்ட போய் அந்த விஷயத்தை பற்றி கன்ஃபரண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு பாசிட்டிவ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நெகட்டிவாக போயிட்டுமே என்ன இப்போ இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. 7வது பொசிஷனில் அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,736 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.68% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜென்டல்மேன் தான். ஸோ இப்போ வரைக்குமே அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்காப்புல. ஸோ அப்படியே கோவப்பட்டால் கூட மனுஷனுக்கு கோவப்பட முடியல. அண்ட் வார்த்தைகளும் பெருசாக வந்து வெளியே வரமாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அமித். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. 8வது பொசிஷனில் கனி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,531 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.6% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களுடைய கன்னிங்னஸ் இந்த வாரத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஏன் இன்றைக்கான எபிசோட்லேயே பார்க்க முடியும். கனியையும் பார்வதியும் தனித்தனியாக பார்க்கும்போதே வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2 பேரும் ஒரே டீம்லேருந்து ஒன்றா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். 9வது பொசிஷனில் எப்ஜே அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
13,469 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5.57% இருந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜே அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வேறு மாதிரி ஒரு ரகத்தான ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஃப்ஜே அவர்களை சொல்லியே தீரணும். அண்டு இவருக்கு ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட் எல்லாம் பேச வருது. ஆனால் பாயிண்ட்டை நிறைய இடங்களில் வந்து பேசாமல் விட்டுடுறாரு. பட் அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் அதை எடுத்து பேசுகிறாப்புல அது சில நேரங்களில் பாசிட்டிவாக அமையுது, பல நேரங்களில் நெகட்டிவாக வந்து போயிடுது. பட் நல்ல ஒரு பிளேயர் தான். பட் அது தப்பான விதத்தில் இவர் விளையாடிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. 10வது இடத்துல சுபிக்ஷா 13,413 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 5.55% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். நான் தான் சொன்னேன் இல்லையா, எஃப்ஜேவெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, சுபிக்ஷா தான் கடைசியாக வந்து அனுப்பப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து இப்போது கடைசி பொசிஷனுக்கு முன்னாடி பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. பட் டேஞ்சர் ஜோன் தான். 11வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,419 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2.66% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆதிரி அவர்கள். ஆக்சுவலாக இந்த ஆதிரிக்கு எதுக்காக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்றது நிஜமாக எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒன்று எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சில வேலைகளை வந்து பண்ணாங்க. அது செம்ம பிளாப்பு. ஏன்னா அது பிளாப் ஆகிறதுக்கான காரணமே வந்து எஃப்ஜே தான். ஏன்னா எஃப்ஜே வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்துருந்து அப்படி எப்படி இருந்தாலும் நம்ம மேலே கேஸ் போடுவா, அதை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கேஸும் வந்து போடப்பட்டது. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரிக்கு ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. இட்ஸ் மீன்ஸ் அந்த கேஸை பற்றி தான் விவாதிக்கவே இல்லையே. அந்த கேஸில் என்ன இருக்குது, உண்மையாகவே எஃப்ஜே என்ன மாதிரி ஃபீல் பண்ணால், அவன் உண்மையாக சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா, இல்லை ஆதிரி பொய் சொல்லுதா உண்மையாக சொல்லுதா அப்படின்ற மாதிரி எந்த உண்மைகளும் வெளியே வரலை. ஸோ அப்படி வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு சம்பவமாக வந்துருந்துருக்கும். சொல்லப்போனால் ஆதிரிக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துருந்துருக்கும். ஓட்டிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு நொறுக்கு மாதிரி நொறுக்கி ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாப்புல இந்த விக்ரம் அவர்களும் எஃப்ஜே அவர்களும் சேர்ந்து. ஸோ இதனால் ஆதிரிக்கு செம்ம நெகட்டிவிட்டி. ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை எக்ஸ்போஸும் பண்ண முடியல. இன்கேஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரியலாகவே சொல்கிறேன் எஃப்ஜேவுடைய ஏட்ரட்ஸாக இருந்திருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஆதிரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் பிரச்சனை என்ன தெரியுமா, 2 பேருமே கல்ப்ரிட் தான். எஃப்ஜேவும் கல்ப்ரிட் தான் அண்ட் ஆதிரி அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ குத்துனா நான் குத்துவேன், நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ உதைச்சா நானும் உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிட்டாங்க. கடைசி அந்த கேஸை பற்றியும் விவாதிக்கலை, கடைசியாக அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு வந்து தெரிய வரல. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு 5% 6% இல்லை ஒரு 50% வச்சுக்கோமே. 24/7 காட்டப்படுறது கூட ஒரு 50% அப்படின்னு வச்சுப்போம். மீது 50% காட்டப்படாமல் தான் வந்து இருக்குது. மேபி இந்த கேஸ் மூலிமா நம்மளுக்கு காட்டப்படாத சில விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கலாம். நம்ம அதை பார்த்து புரிஞ்சிருந்துருக்கலாம் யார் யார் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி. பட் எல்லாத்தையும் டோட்டலாக போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ அதனால் ஆதிரை டேஞ்சர் ஜோன் அண்ட் எவிக்ட் ஆக போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.